முதலாவது, நம் அனைவருக்கும் தெரிந்தது போல நம்முடைய இயேசு தொடுகிறார் ஜெப இல்லம் தென்காசி பகுதியிலே நாம் இந்த மே மாதம் அதை ஓப்பன் செய்தோம். அநேகர் அதற்காக பிரயாசப்பட்டீங்க, அநேகர் காணிக்கையால் ஊழியத்தை தாங்கினீங்க, அநேகர் அதற்காக கண்ணீரோடு பாரத்தோடு தொடர்ச்சியாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. நம்ம கொடுத்த லெட்டர் இப்போ கலெக்டர்கிட்டருந்து நான் சொன்னதுபடி 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு. ஒன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும், இன்னொன்று ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி கூப்பிட்டு கேட்டு சில டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி அவங்க எல்லாம் மேலே ஃபார்வர்ட் பண்ண போகிறாங்க. எஸ்பி கண்களில் கர்த்தர் தயவு காட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க கேட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் நாங்கள் சப்மிட் பண்ணியாச்சு. வருகிற திங்கள் செவ்வாய்க்கிழமையில் அநேகமாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் வரும். அவங்களுக்கும் நம்ம எல்லா காரியங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம், சொல்ல போகிறோம். இந்த 2 டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ஓசி கிடைக்கணும். அதாவது எங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி லெட்ரு கிடைச்சால்தான் கலெக்டர் அதை என்ன செய்வாங்க, அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஆகவே நாம் ஆண்டவர் இடத்துல இந்த நேரத்தில், ஏன்னா நம்ம எல்லாம் அதுக்கு ஒருமனப்பட்டு காணிக்கையை கொடுத்து பல வருஷமாக அதுக்காக நம்ம ஜெபிச்சு கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தை செய்து கொடுத்துருக்கிறார். ஆகவே அந்த அந்த கர்த்தருடைய தொடுதல் அந்த இடத்துல எஸ்பி மேலேயும் கலெக்டர் மேலேயும் ரெவென்யூ ஆஃபீஸர் மேலேயும் இந்த 3 வரையும் கர்த்தர் என்ன செய்யணும், இந்த இரவோடு இரவாக கர்த்தர் பேசணும். அல்லேலூயா. என் ஆண்டவர் யாரை வைத்தும் பேச வைப்பா. அல்லேலூயா. அவருடைய திட்டத்திற்கு நேராக யாரும் நிற்க முடியாது. ஆகவே முதலாவது 2-3 நிமிஷம் நம்ம விதைத்திருக்கிறோம், நம்முடைய உழைப்பு அங்கே இருக்கிறது. ஆகவே அந்த இல்லம் பூட்டி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். 2-3 நிமிஷம் எல்லாம் பாரத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன்னா அதற்கு விரோதமாக மந்திரங்கள், பில்லு சூனியங்கள் எல்லாம் எவி விட்டுருக்குறாங்க. அதாவது அந்த இடத்துல நடக்கவே கூடாதுங்கிற மாதிரி பல கிரியைகள். தென்காசினாலே அது பாகாலின் பலிபீடம் தான், வேறு அது ஒன்றும் இல்லை. அதையெல்லாம் கர்த்தர் உடைக்கணும். அல்லேலூயா. மனுஷங்களை அந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள அவர் கொண்டு வரணும். அல்லேலூயா. அந்த கண்ணில் போடப்பட்டிருக்கிற அந்த மாஸ்க் எல்லாம் கர்த்தர் உறிஞ்சி போடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் நியாயம் செய்யும்படியாக கேளுங்க. நான் ஆண்டவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், ஆண்டவரே எங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்டோம், இன்னும் நீங்கள் தான் செய்யணும். எங்களால் முடிந்த கண்ணீரை ஊற்றி கொட்டிட்டோம், இதுக்கு மேலே நீங்கள் தான் செய்யணும். இன்னும் எல்லாம் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் முடியாது ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். எப்படி நெகேமியாக்குள்ள ஒரு பாரம் இருந்துச்சோ, என் அலங்கம் இடிந்து கிடக்கும்போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ராஜா கேட்குறார், ஏன் இவ்வளோ முகம் இதாக இருக்குது, ஏன் நீ துக்கித்து கொண்டு இருக்கிறார்? அப்போ அவர் விஷயத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் நேற்று தினத்தில் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு நபர் எப்போமாச்சும் தான் நாங்கள் சந்திப்போம். அவர் என்ன பார்த்து கேட்டார், ஏன் பிரதர் இவ்வளோ டல்லாக இருக்கிறீங்க? அப்போ அவர்கிட்ட விஷயத்தை முழுவதும் சொன்னப்போ அவர் சொன்னார், எனக்கு புரியுது பிரதர் அப்படின்னு சொன்னார். ஏன்னா எனக்கு அந்த சிந்தனையில் விட்டு வெளியே வரவே முடியலை. நம்முடைய ஆலயம், அது நம்முடைய ஜெபம் இல்லை, இதை மாதிரி அது ஒரு ஜெபம் இல்லை தானே. அது ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி 4-5 மாதமாக நாங்கள் ஜெபிக்கிறோமே, எங்களுக்கு ஒரு பதில் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாம் ஒரு நிமிஷமாக, அது நம்முடைய இல்லைங்க, நாம் அங்கே விதைத்திருக்கிறோங்க. அநேகர் அதெல்லாம் நம்முடைய பேரில் எழுதப்படும். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த நேரத்தில் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஏன்னா சேர்ந்து ஜெபிக்கும்போது அது ஒரு வல்லமையுள்ள ஒரு ஜெபமாக இருக்கிறது. அது இயேசுவை தொடங்குகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அது ஒரு திறந்த வாசலாய் நான் வைக்கிறேன். அது எல்லோருக்கும் அது ஒரு திறந்த வாசலாய் இருக்கும். அது வெளிச்சத்தின் இல்லமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் எல்லாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போதே ஆண்டவரே அந்த இடத்தில் ஆண்டவரே தேவ வல்லமை இறங்கி வரணும். அந்த கூடாரம் முழுவதும் ஐயா ஆசரிப்பு கூடாரம் போல அந்த மகிமை அந்த இடத்துல இறங்கி வரணும். அநேக கண்கள் உம்மை காணணும் ஐயா. எழுப்புதலின் திட்டத்தில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. நாங்கள் நம்புகிறோம் ஐயா. எழுப்புதலின் திட்டத்தில் ஐயா நீங்கள் அதை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஐயா நாங்கள் ஏழை ஜனங்கள் ஐயா, எங்களுடைய எல்லா சம்பாத்தியத்தை போட்டு நாங்கள் கட்டியிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களால் முடிந்ததை செய்திருக்கிறோம். இயேசுவே எல்லாம் சொல்லி செபிங்க பார்க்கலாம். என் ஆண்டவரே இறங்குவீராக, ஏசப்பா இறங்குவீராக. அந்த சாத்தா
சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ராமா சாந்தா லா ராமா லா ராதியா. அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவங்க நல்ல சத்தத்தோடு அந்நிய பாஷையில் ஒரு நிமிஷம் ஜெபிங்களேன். ஓ ரீகா லா ராமா சாந்தா. வான மண்டலத்தின் எல்லா பொல்லாத ஆவிகள், எஸ் லார்ட், ஏரியாவின் பலவான்களுடைய ஆவிகள், ராகா லா ராமா சாந்தா லா, எல்லா பில்லி சூனிய ஆவிகள், எல்லா மந்திர சக்திகள், ரீகா லா ராமா சாந்தா லாமா காரா தியாந்தா லா சாந்தா லா ரபா. எல்லாம் சொல்லி ஜெபிங்க. ஓ தேங்க் யூ லார்ட். உம்முடைய கரம் வெளிப்படட்டும் ஐயா, உம்முடைய கரம் வெளிப்படட்டும் ஐயா. ஐயா உம்முடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தது போல அந்த இல்லத்திற்கு மேலாக தேவ வல்லமை இறங்கி வருவதாக, தேவ மகிமை இறங்கி வருவதாக. இயேசுவே இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. டாடி உம்முடைய பிள்ளைங்க ஜெபிக்கிறோம் டாடி. டாடி உங்களுடைய பிள்ளைங்க ஜெபிக்கிறையா, ஜெபிக்கிறையா, ஜெபிக்கிறையா. Thank you Jesus. தொடுங்க ஆண்டவரே, எஸ்பியோடு தொடுங்க. இன்று இரவோடு இரவாக ரெவென்யூ இன்ஸ்பெக்டரை தொடுங்க ஆண்டவரே. கலெக்டரோடு பேசுங்க. எங்களுக்கு நீங்க தான் உண்டு ஐயா, எங்களுக்கு யாரும் தெரியாது, எங்களுக்கு யாரும் தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. அப்பா இருக்கிறீங்க, அப்பா இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க ஐயா. நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னீங்க. செங்கடலை பிளந்த ஆண்டவர், அது சேனைகளின் தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்கு யுத்தம் செய்வேன். ஓ ஹalleluya, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். ஹalleluya. ஓ ரீமா ஷதலா ரபா, ஓ ரீகா லா ராமாதியா. ஹalleluya. நெகேமியாவை கொண்டு அந்த அலங்கத்தை கட்டி முடித்தீரே. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை கொண்டையா ஆண்டவரே, அந்த அருமையான இல்லத்தை கட்ட வைத்தது நீங்க தானப்பா. அது உம்முடைய திட்டத்தில் இருக்கிறது அல்லவோ ஆண்டவரே. வருகிற வாரத்தில் எங்க சேனைகளின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மிடத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்கள் இருக்கிறதை பார்க்கிலும் உங்களிடத்தில் இருக்கிறவர்கள் அநேக. எஸ் லார்ட், பரமசேனையின் தேவன், பரமசேனையின் தேவன் அந்த இடத்தில் அசைவாடும், அசைவாடும். நல்ல கேளுங்க. ஐயப்பன், ரெண்டாவது பெயர் எசக்கி முத்து. இந்த ரெண்டு வரோடு இன்று கர்த்தர் குறுக்கிடணும். எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாம் அந்த பேரை சொல்லுங்க, எல்லாம் அந்த பேரை சொல்லுங்க. இந்த ஐயப்பன் கூட்டாளிகள் ஆண்டவரே, இந்த எசக்கி முத்து, இந்த இந்து முன்னணிக்காரங்க இயேசுவின் ரத்தத்தால தொடப்படணும், தொடப்படணும். எல்லாம் கேளுங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே, இன்று இரவோடு இரவாக டாடி உம்முடைய பிள்ளைங்க நாங்க கேட்கிறோம் டாடி, நாங்க கேட்கிறோம் டாடி. டாடி டாடி நாங்க கேட்கிறையா, நாங்க கேட்கிறையா. கேட்கிற யாவனும் பெற்று கொள்வான் என்று சொன்னீங்களே ஐயா. இந்த ரெண்டு நபரை தொடுங்க. எசக்கி முத்துவை தொடுங்க, ஐயப்பனை தொடுங்க. இவங்க ரெண்டு வரும் ஐயா. ஆண்டவரே நீங்க தொடுங்க ஐயா. இவர்கள் ரட்சிப்பின் வலைக்குள்ள வரட்டும். இவர்கள் மூலியமாக தென்காசி பட்டணம் ஐயா ஒரு அசைவு பீராக ஒரு அசைவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஓ thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஐயப்பனையும் ஐயா எசக்கி முத்தையும் ஐயா தொடுவீராக. இந்த இரவோடு இரவாக ஆண்டவரே, சவுலை தொட்டீர் அல்லவோ, சவுலை தொட்ட தெய்வன் இந்த இரண்டு பேரையும் தொடுவோம். இந்த முன்னணியை தொடும், இந்த முன்னணியை தொடுங்க ஐயா. கண்கள் திறக்கப்படுவதாக. ஜீவனுள்ள தேவன் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தரே தெய்வம் என்று அந்த எலியாவின் நாட்கள் வந்தது போல இந்த நாட்கள் வருவதாக. எல்லாம் சொல்லி ஜெபிங்களே.
இயேசுவின் நாமத்தினால எங்க இந்தியா தேசத்துல அநேக சபைகள் ஆண்டவரே பூட்டப்பட்டு இருக்கிறது. விடாதங்க விடாதங்க விடாதங்க. அநேக சபைகள் என்று சொன்னா அது நம்முடைய இல்லமையா. அநேக சபைகள் ஐயா அறகுறையா இருக்கிறது ஆண்டவரே, பூட்டப்பட்டு இருக்கிறது. ஜெயில இருக்கிறாங்க, மிஷனரிகள் ஜெயில இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சிறைச்சாலை அசைப்பீராக, சிறைச்சாலை அசைப்பீராக. தேவ வல்லமை கடந்து செல்லட்டும். எங்கெங்கெல்லாம் ஜனங்களையா ஆண்டவரே காவலில் இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை வருவதாக. ராமா ஷதலா ராபா. Thank you Lord, thank you Lord. அநியாயமாக சும்மா பொய்யாக பொய் கேஸ்ல எங்க ஜனங்க உள்ள இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ண முடியல, புது வருஷம் செலிப்ரேட் பண்ண முடியல. நீங்களும் நானும் இப்படி இருக்க கூடாது. வாய திறங்க, வாய திறங்க. திறக்காதவங்கள வாய திறந்து ஜெபிங்க. ராமா சாந்தா லா ராமா லீகா லா ராமா ரீபா லா ரா ஷாத்தா லா ராமா ராகா லா ரா ஷாத்தா லா ராமா. இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா எல்லா சிறைச்சாலைகளும் இந்த இரவோடு இரவாக ஆண்டவரே நல்ல செய்தி கேட்கணும். எங்க பிள்ளைங்க புது வருஷம் கொண்டாடணும். கேளுங்களே, கேளுங்க கேளுங்க கேளுங்க. இயேசுவே எங்க பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே புது வருஷம் கொண்டாடணும் ஐயா, புது வருஷம் கொண்டாடணும் ஐயா. ஆண்டவரே ஒரு மாற்றம் வரட்டும், ஆண்டவரே கட்டளை பிறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இடைவிடாது ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எங்களை விடுவிக்க வல்லவர். ஓ ரிகாலா ராஷாத்தா. ஓ நல்ல கைகளை தட்டி ராமா ஷாத்தா லா ராபா. விடுதலை, விடுதலை. இந்தியா தேசம் முழுவதும் சாத்தானின் கட்டிலிருந்து ஒரு விடுதலை. ராமா ஷாத்தா லாரா ராமா லாரா ஷாத்தா லாரா. ஓ ரீமா லாரா தியா ரகலா ரா ஷாந்தா லா ராமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த உலகத்தில் இருக்கவனை பார்க்கிலும் என்னில் இருக்கிறவ. ஓ அத நல்லா சொல்லுங்களே. என்னில் இருக்கிறவ, என்னில் இருக்கிறவ, என்னில் இருக்கிறவ, என்னில் இருக்கிறவ அவர் பெரியவர். ராமா ஷாத்தா லா ரகா ராமா ரீதா லா ரா ஷாந்தா ஓ ரீபா லா ராதியா. இந்தியா தேசத்தை வருகிற வருஷத்துல ஆண்டவர் அசைக்க போகிறார், ஆண்டவர் அசைக்க போகிறார், ஆண்டவர் அசைக்க போகிறார். அவருடைய வல்லமையின் ஆவியானவர் இந்தியாவின் 4 பகுதியிலும் ஐயா தேவ தூதர்கள் இறங்கி வர போறாங்க. ஓ ரிஷாந்தா லா ராமாதியா ஓ ரகா லா ராபாதியா ஷாத்தா லா ராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் எழும்பி இருக்கிறார். இந்திய தேசத்தின் ஜபத்தை கேட்டு கர்த்தர் எழும்பி இருக்கிறார். ஓரி காலா ராமா சாந்தா லாமா ஓ ரீபாலா ராதியா. ஹல்லேலூயா. எங்க தேவன் நீங்க பெரியவர் ஐயா, ஐயா நீங்க பெரியவர். ஹல்லேலூயா. யோர்தானை பின்வாங்க உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. எரிகோவின் மதில்கள் விழுந்தன, ஆயுதம் இல்லாம விழுந்து செய்யா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க இந்தியா தேசத்தில் ஐயா மாபெரும் அசைவை உண்டு பண்ண போறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம், அதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. Thank you Jesus. ஆவியானவரே ஸ்தோத்திரம். Thank you Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம் ஜபத்தை கேட்டு இருக்கிறா. வெறும் நம்ம ஜபம் இல்லை, நம்ம ஜப இல்லத்தை வச்சு அதற்கு ஜெபிக்க வச்சு அநேக இல்லங்கள் திறக்க போகிறது, அநேக ஆலயங்கள் திறக்க போகிறது. வருகிற வருஷம் அதை நீங்க பார்ப்பீங்க. எஸ் glory. Thank you Lord. Hallelujah, hallelujah. Thank you Jesus. Thank you Father. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே.